நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ஹீரோவும், ஹீரோவோட தம்பியும் எப்படியாச்சும் அனு மனச மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கோயம்புத்தூரே வந்து அனு வீட்டு பக்கத்திலேயே தங்கி இருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு தாத்தாவும், பாட்டியும் உதவி செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப தாத்தாவும், பாட்டியும் கருப்பட்டிய எடுத்துக்கிட்டு நம்ம அணுவோட வீட்டுக்கே போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு போறாங்க. ஸோ, ஆனா பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அணு மனச மாத்தணும் இல்லையா? ஸோ, அவங்களுக்கு முன்னாடி இறங்கி வர்ற மாதிரி நீங்க வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லா வேலையுமே செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ, இப்ப அணுவும், அபியும் வந்து பார்த்தீங்கன்னா, கேணி அடியில வந்து துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவும், ஹீரோவோட தம்பியும் வராங்க. ஸோ, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இறைக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது, அவருக்கு தண்ணி இறைக்கவே தெரியல. ஸோ, அந்த பாட்டி தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்க்குற அபி வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கம்பெனியில வந்து பெரிய ஆளா இருக்கிறாரு. ஆனா, இவருக்கு தண்ணி இறைக்க கூட தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அனு வந்து பார்த்தீங்கன்னா, "சும்மா இரு, சும்மா இரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆகாஷ் எதையுமே கண்டுக்காம, நம்ம அணுகிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் கலாட்டா போய்க்கிட்டு தாங்க இருக்கு. இந்த நேரத்தில தான் நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, முரளிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "மாப்பிள சீக்கிரமாவே வந்து நிச்சயதார்த்தத்த வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு முரளி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முரளியோட மனைவி, ஸோ யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோவோட அக்கா அஞ்சலி தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா முரளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வீட்லேருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்து ஃபோன வந்து ம சைலன்ட்ல போட்டு அப்படியே ஃபோன மடக்கி வச்சுர்றாரு. ஆனா அபி சொல்றத கேட்கவே இல்ல. அபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோவும், ஹீரோவோட தம்பியும் இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து முரளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முரளி அதெல்லாம் ஆனா கேட்கவே இல்ல. ஸோ, அதுக்கப்புறம் அஞ்சலி போனதுக்கப்புறம் தான் திருப்பியும் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம ஹீரோயின் சொன்னத எதையுமே முரளி கேட்கவே இல்ல. ஸோ, இப்ப என்ன நடக்க போகுது? முரளிக்கு தெரியாது இல்லையா? ஸோ, கண்டிப்பா முரளியாலயும் இங்க வர முடியாது, அபி இருக்கிற ஊருக்கு. ஏன்னா, இவங்க 2 பேத்துக்கும் முரளிய தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, பிரச்சனை வேற மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ, அதனால அதுவும் முடியவே முடியாது. ஸோ, இந்த மாதிரி ட்ராமா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அனு, அபி இவங்க முன்னாடி தேங்காய் உரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ட்ராமாவ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக எப்படி போக போகுதுன்னு.